ஹாய் நண்பர்களே, இந்த இந்த காலை வேளையிலே உங்களோடு ஒரு கதையின் மூலியமாய் உங்களோடு நான் தொடர்பு கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஒரு பெரிய கிராமத்திலே ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த பையனுடைய கரத்திலே ஒரு கொய்யாப்பழத்தை அவன் வைத்திருக்கிறான். அந்த கொய்யாப்பழம் அவனுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கிறது. அவன் மிகவும் அந்த பழத்தை ரொம்ப நேசிக்கிறான். அவன் நேசித்து கரங்களிலே வைத்திருக்கிற பொழுது அநேகர் அவனிடத்திலே வந்து, இந்த கொய்யாப்பழத்தை எனக்கு தா, இல்லாவிட்டால் கொஞ்சம் பிட்டாவது கொடு என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் இவன் அந்த கொய்யாப்பழத்தை ரொம்ப நேசித்து, இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி, நான் இதை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி தன் கரத்திலே அவன் வைத்திருக்கிறான். ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது, 4 நாட்கள் ஆனது. அவன் அந்த கரங்களிலே அவன் வைத்திருந்த தன் வீட்டிலே போய் அவன் அந்த ஒரு இடத்துல வைத்திருக்கிறான். அவன் போய் அதை பார்க்கிற பொழுது அது அழுகி போய் யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு நிலைமையிலே, சூழ்நிலையிலே அந்த பழம் மாறினது. அவன் மனவேதனையோடு அதை எடுத்து குப்பையிலே வீசுகிறான். இப்படித்தான் என் அன்பு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை எடுத்து இது எனக்கு எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அதை பயன்படுத்தாமல் நாம் வைக்கிறோம். கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கரங்களிலே வைத்திருக்கிற பொழுது அதனுடைய பலன் என்ன, அதனுடைய ருசி என்ன தெரியாது. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ருசி பார்க்கிற பொழுது அது உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாய் மாறும். இந்த குட்டி தம்பியை போல விரும்பினதை கையில் வைத்துவிட்டு அது பிரயோஜனமற்றதாய் தூக்கி வீசாதபடிக்கு நீங்கள் உங்கள் கரங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே வைத்து கொண்டு உங்களுக்கு அதை உங்கள் வாழ்விலை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.